நான் வந்து நீங்க நடிச்ச படம் பேர்லாம் சொல்லுவேன். ஸோ அந்த படத்துல இருந்து ஒரு டைலாக்லாம் வந்து நீங்க சொல்லணும். வடச்சென்னை சார். மிஷின் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் கிடச்சிச்சுன்னு வந்து சொல்லுவார். அந்த மிஷினை வாங்கி தரதுக்காக என்னை கூப்பிட்டு போவார். இதுதான் அந்த சீனு. ஸோ அந்த சீன் பண்ணலாம். ஆனால் அந்த மிஷின் கிடச்சிச்சுன்னா, ஏய் கிடச்சிச்சுன்னா எத்தனை போய் குர்றா, இல்லைனா அந்த மிஷின் எடுத்த பொண்ணு கொடுக்க மாட்டேங்களா? ஏன் தெரில, அதுக்கு என்ன தேவை இருக்குமோ தெரில. ஏய் நம்ம போய் அப்படி நின்னாலே நம்மளை பார்த்து அப்படியே அலற தேவையில்ல, அப்படி சிங்கம் மாதிரி நிற்கணும்டா. அது எனக்கு தெரிலண்ணா, நீ வேணா வந்து எனக்கு வாங்கி கொடுண்ணா. கட் பண்ணால் அடுத்த சீனில் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே போகிற ஒன்று இருக்கும். ஏய் எல்லா பிரச்சனையும் அண்ணனே வந்து நிற்க முடியாது, புரியுதா? அண்ணன் எப்படி பேசுகிறேன்னு பார்த்து கற்றுங்கடா. அடுத்தது வந்து என்னன்னா பைக் விட்டு இறங்கின பிறகு வந்து அப்படியே வரும்போதே வந்து யாரா யார் இது? நான் அந்த பொண்ணு தானா? அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? அதான் அந்த வெள்ளை சொக்கா போட்டுக்குதுல்ல, அந்த பொண்ணு தானா? இவன் அப்பதான் பார்ப்பான். ஓ ஐயோ இதுவா? ஏய் அண்ணன் எப்படி சொன்னா அப்படி சொல்லி பேசி வாங்கிக்கங்கடா. என்னன்னா பக்கத்துல தனுஷ் சாரோட ஃப்ரெண்டு. அண்ணா நீ தானா சொல்லி கொடுத்த, எதுவுமே சொல்லலண்ணா, அதுக்கிட்டாங்கண்ணா பேசவே விட மாட்டேந்தாண்ணா. ஏய் அவங்க அப்படித்தான்டா பேசுவாங்க, லேடிஸ் இல்லையா? நம்ம தானே பார்த்து பக்குவமா பேசணும். ஏய் வண்டியர்றா, நானே 3 வருஷமா அது கிட்ட சொல்லாம ஏய் எடுமச்சான் இது வளர்ச்சி.